தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பில் சிக்கியுள்ளது. 100 சீட்டு ஜெயிச்சிட்டோம், 107 சீட்டு ஜெயிச்சிட்டோம், இனி எல்லாரும் நம்ம பக்கம்தான் மார்த்தட்டிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இப்போது அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 நாளில் அவரது அரசியல் கணக்குகள் எல்லாம் தலைகீழாக மாறியுள்ளன. தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களோடு கூட்டணிக்கு வந்துவிடும் என்று விஜய் தரப்பு அதீத நம்பிக்கையில் இருந்தது. இதற்காக பல பேச்சுவார்த்தைகளும் ரகசிய திட்டங்களும் தீட்டப்பட்டன. ஆனால் தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு முக்கிய கட்சியும் விஜயின் பக்கம் செல்ல தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டன. எல்லா கட்சிகளும் வந்துடுவாங்க என்று எதிர்பார்த்திருந்த விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் தனித்து நின்று சாதிக்க முடியாது என்ற யதார்த்தம் தற்போது அவரை சுற்றிலும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான தெளிவான பெரும்பான்மை இல்லாத சூழலில் விஜய் தரப்பிற்கு 15 நாட்கள் காலக்கெடு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 15 நாட்களுக்குள் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் உள்ளார். ஆனால் கையில் போதிய ஆதரவு இல்லாத நிலையில் இந்த 15 நாட்களில் என்ன செய்ய போகிறோம், வேறு வழி ஏதும் உண்டா என விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளின் கதவுகளை தட்டியும் பலன் கிடைக்காததால் இப்போது அனைவரின் பார்வையும் டெல்லி பக்கம் திரும்பியுள்ளது. தமிழகத்தில் ஆதரவு திரட்ட முடியாத சூழலில் வேறு வழியே இல்லாமல் டெல்லிக்கு சென்று அங்குள்ள மேலிட தலைவர்களின் ஆதரவை கோருவது குறித்து ஆதரவாளர்கள் பேசி வருவதாக தகவல்கள் கசிகின்றன. இங்க யாருமே வரல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு நேரா டெல்லி போயிடலாம் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டதாக தெரிகிறது. ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லையே என்ற ஆதங்கம் இப்போது கட்சிக்குள் நிலவி வருகிறது. கஷ்டப்பட்டு இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அது மொத்த உழைப்பையும் வீணடித்து விடுமோ என்ற பயம் தொண்டர்களிடையே பரவி உள்ளது. ஆளுநர் கொடுத்த அந்த டெட் டைம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்குள் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் விஜயின் அரசியல் கனவு இப்போதைக்கு நனவாவது கடினம்தான். ஜெயிச்சது எல்லாம் வேஸ்டா போயிடுமோ என்று விஜய் புலம்பி தவிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு களமிறங்கிய ஒரு நடிகர் தேர்தல் வெற்றியை சுவைத்த பிறகும் கூட்டணி பலம் இல்லாததால் திணறி வருவது இதுவே முதன்முறை எனலாம். 15 நாட்கள் அவகாசம், டெல்லி பயணம், கூட்டணி முறிவு என தமிழக அரசியல் தற்போது ஒரு போர்க்களமாக மாறியுள்ளது. விஜயின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? அவர் டெல்லி செல்வாரா அல்லது தமிழகத்திலேயே புதிய கூட்டணிகளை உருவாக்குவாரா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.